இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சாதம் வெந்துருச்சுங்க. இதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா, குக்கர் வந்து மூடி மக்கர் பண்ணுது, விசில் வந்து இடையில வந்து கேஸ்கெட் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குக்கரை வந்து ஆஃப் பண்ணிங்க மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கர்லேயே வைக்க வேண்டாங்க, வேறொரு ப்ராப்பராக என்ன சொல்லணும்னா வேறொரு பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துக்கிற அளவு அரிசி வந்து பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. சொல்லப்போனால் இந்த மாதிரி குண்டா குண்டா இது பண்ணிக்கோங்க. இது வந்து சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து குக்கர் வந்து ப்ராப்ளங்கும்போது அந்த சாத்தியெல்லாம் இந்த மாதிரி இதில் வந்து கொட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு சாதம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. கரண்டி போட்டு கிளறுங்க. கிளறி பெரிய தட்டு வச்சு நீங்கள் வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா, மூடி வச்சிட்டிங்க அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு தண்ணி இருக்கிற அளவுக்கு வந்து வச்சு சாதத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் நல்லா பூவாட்டம் வந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, சாதம் வெந்தது மாதிரி ஒரு பருக்கு எடுத்து நசுக்குனிங்கன்னா அவ்வளோதாங்க, பூவாட்டம் வந்துடுச்சுங்களா. இதாங்க சாதம் வடிக்கிற மெத்தட். வந்து சட்டியில் கூட வைக்கலாம், மண் சட்டியில் வைக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து அதில் வந்து சாதம் வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தெரியுது இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்குங்க. வந்து வாட்டர் ட்ரை ஆகும்போது உங்களுக்கு சாதம் வெந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை தீஞ்சு போயிடும். ஏன்னா தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு, சாதம் வெந்துருச்சு. எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கொலைய வெந்துருச்சுங்க. அதாவது குக்கர் மக்கர் பண்ணும்போது இந்த மாதிரி டக்குன்னு மூடி திறந்து வச்சு எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அப்பப்போ எடுத்து கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி எடுக்காமே மூடி வச்சிங்க அப்படின்னா சாதம் சீக்கிரம் வந்துடுங்க. வேறுங்க நல்லா பூவாட்டம் வந்துடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் மேனேஜ் பண்ண முடியாதுங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அந்த குக்கரை மூடி ஓப்பன் பண்ணி இந்த குக்கரில் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கிறனால எக்ஸ்ட்ரா அரிசி அதாவது எக்ஸ்ட்ரா சாப்பாடு ஆகுங்க. அதனால் நீங்கள் வேறு பாத்திரம் பெரிய பாத்திரம் எடுத்து அதில் வந்து இங்கே அந்த அரை வைக்கால் முக்கால் வைக்கால் வெந்த சாதத்தில் கூட சாதம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அலரி போட்டு கிளறுங்க, கரண்டி போட்டு கிளறுங்க. சாதம் நிறைய ஆகுங்க, குக்கரில் வச்சா அளவாக தான் ஆகும். இதே வந்து ஊற வச்சு விசில் ப்ராப்ளம், கேஸ்கெட் ப்ராப்ளம் வேறு பாத்திரம் பெரிய பாத்திரம் வைக்கும்போது எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு சாதம் அதிகமாக தான் ஆகும். அதனால் அந்த ஒரு நாள் மேனேஜ் பண்ணும்போது, அதாவது ப்ராப்ளங்கும்போது நீங்கள் சாதம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி அந்த சாதம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கரண்டி போட்டு கிளறி ஒரு 10 நிமிஷம் மூடி எடுக்காமல் மூடி வைங்க. தீயாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஊற்றின தண்ணி ட்ரை ஆக சாதம் உங்களுக்கு நல்லா வெந்துடும். நல்லா ட்ரை ஆகும்போது உங்களுக்கு சாதம் வெந்து கிடைக்கும். இதாங்க பக்குவம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா சாதம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா வாட்ரு ட்ரை ஆகிடுச்சுன்னா சாதம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரா வாட்ரு ஊற்றி அதில் மிச்சம் மீதி தண்ணி நிற்குது அப்படின்னா சாதம் வெந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு மூடி போட்டு இது கலவை மூடி அப்படியே சாய்ச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து கஞ்சியாக நம்ம எடுத்துக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பிடி சாதத்தை போட்டு உப்பு போட்டு அந்த கஞ்சியில் சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க. இதெல்லாம் அந்த காலத்து மெத்தடுங்க, சட்டியில் சாதம் வச்சு சாப்பிட்ட மாதிரி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குக்கரில் விசில் வருது, குக்கர்லேயே வந்து ஒவ்வொருத்தருக்கு வைக்க தெரியாமல் கேஸ்கெட் ப்ராப்ளம், விசில் ப்ராப்ளம் மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து திட்டு வாங்குறீங்க அப்படின்னா எந்த டென்ஷன் ஆகாமல் அதே குக்கரில் எந்த குக்கர் விசில் வலியோ அதை வந்து சிம்மில் வச்சுட்டு, அதாவது கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணணுங்க. டக்குன்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா மூஞ்சியில் தெரிச்சிரும், வெடிச்சிரும், எல்லா ப்ராப்ளம் வருங்க. அதனால் ரிலாக்ஸாக டென்ஷன் ஆகாமல் இந்த விசில் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் விசில் எடுத்துகிட்டு மூடியை திறந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி அந்த குக்கர்லேயே வச்சாலும் சரி. ஏன்னா குக்கரில் வச்சிங்க உங்களுக்குனா குக்கர் பிடிக்காது, ஏற்கனவே ஊற வச்ச அரிசியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வாட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு குக்கருக்கு மேலே சாதம் வரும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி அந்த குக்கரில் இருக்கிற சாதத்தை எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் சாதம் பூவாட்டு வந்துடுங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் இருந்தால் கஞ்சி வச்சு நீங்கள் சாதம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி எந்த டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்குன்னு அவசரப்பட்டு
குக்கர் விசில் போகாமல் மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் தாங்க உங்களுக்கு வரும். விசில் போனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஆஃப் பண்ணிடுங்க. விசில் வரல அப்படிங்கும்போது தண்ணியெல்லாம் ப்ராப்ளம் வெளியே வருது, கேஸ்கெட்டில் வெளியே வருது, விசில் வரல, இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக சிம்டம்ஸ் தெரியும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஆற விடுங்க. விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அரிசி வெந்திருக்காது. அதாவது எல்லா ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு அரிசி வெந்திருக்காது. மூடி மட்டும் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா கேஸ் ரிலீஸ் ஆகாமல் டக்குன்னு மூஞ்சில் தேய்ச்சிட்டு அந்த மாதிரி எப்போ பண்ணக்கூடாது. புதுசாக பார்க்குறவங்களும் சரி, அனுபவம் இருக்கிறவங்களும் சரி, அந்த மாதிரி தயவுசெய்து பண்ணிடாதீங்க. கேஸை நல்லா ரிலாக்ஸாக விட்டுட்டு கேஸ் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மூடி திறக்கணும். மூடி திறந்ததுக்கப்புறம் அரிசி வெந்திருக்காது. உங்களுக்கு வந்து அந்த கேஸ்கெட் ப்ராப்ளம் விசில் வராதனால மூடி மெதுவாக திறந்ததுக்கப்புறம் அதை கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. வேறு பெரிய பாத்திரத்தில் வச்சு தண்ணி சாதம்ங்கிற அளவுக்கு ஊற்றி சிம்மில் வச்சு கரண்டி போட்டு 2 வாட்டி கிளறுங்க தீயாமல். கிளறதுக்கப்புறம் அப்புறம் 10 நிமிஷம் மூடி எடுக்காமல் மூடி வச்சிங்க அப்படின்னா சாதம் நல்லா பூவாட்டு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். டென்ஷன் ஆகக்கூடாது, மூளை வேலை செய்யணும். டென்ஷன் ஆனீங்கன்னா மூளை வேலை செய்யாது. ரிலாக்ஸாக இருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தெரியாதவங்க ட்ரை பண்ணாதீங்க.